வணக்கம். இது கேள்விக்களம். அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்களை அறிவித்து வருகிறார். சொத்து வரி உயர்வுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சிகள், பேரூராட்சிகள், நகராட்சிகள் முன்பாக ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார். முல்லைப் பெரியாறு விவகாரத்தில் நதிநீர் உரிமைக்காக ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். தொடர்ச்சியான போராட்டங்களின் வழியாக மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து அதிமுகவினுடைய செல்வாக்கை வளர்த்து கொள்ள அவர் முயற்சிக்கிறாரா என்பது முதல் கோணம். அஇஅதிமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது 10% அளவுக்கு குறைந்திருக்கிறது என்று அவர் நேற்று வெளிப்படையாக கட்சி தோழர்கள் மத்தியிலே ஒப்புக்கொண்டு அதற்கு சில காரணங்களை அவருடைய கோணத்திலிருந்து சொல்லியிருக்கிறார். வயது முதிர்ந்த அதிமுக வாக்காளர்கள், தொண்டர்கள் காலமானது. இளம் தலைமுறை வாக்காளர்கள் அதிமுகவை நோக்கி முதல் முறை வாக்காளர்கள் வராமல் போவது என்கிற பல கோணங்களை சொல்லியிருக்கிறார். திமுக அரசை தீவிரமாக எதிர்ப்பதன் மூலமாக மக்களுடைய நம்பிக்கையை பெற்று திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருமிதமாக பெறுவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்கிறாரா? அதற்காக இந்த போராட்டங்களை கையில் எடுக்கிறாரா? இழந்த வாக்குகளை மீண்டும் பெறுவதற்கான இந்த வியூகத்தில் வெற்றி பெறுவது எப்படி சாத்தியமாக போகிறது? என்னென்ன சவால்கள் இருக்கின்றன என்கிற பல கோணங்கள் இருக்கின்றன. நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு ராஜீவ்காந்தி, அஇஅதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் திரு கல்யாணசுந்தரம், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி, முன்னாள் எம்பி, அதிமுகவினுடைய முன்னாள் பழைய எம்பி திரு கேசி பழனிசாமி, பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம். அனைவருக்கும் வணக்கம். முதற் பார்வையை 5 பேர்ட்டையும் ஒவ்வொரு நிமிஷத்தில் கேட்டு அதற்கு பிறகு விவாதிக்கலாம். ஏன்னா கடைசியாக சில நேரத்துக்கு வாய்ப்பு தாமதமாகிடுது. ஒன்று, வாக்கு வங்கி சரிஞ்சிருக்கு அப்படின்றத ஒப்புக்கொள்கிறார். எதனால் சரிந்தது, எந்த பாடத்தில் பெயிலானோ அப்படின்னு தெரிஞ்சால் அந்த பாடத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி படித்து தேரலாம். இதில் வாக்கு வங்கி சரிந்ததற்கான காரணம் என்ன அப்படின்றதுல அதிமுக சொல்லக்கூடிய, திரு பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய காரணத்திற்கும் மற்றவர்கள் பார்க்கக்கூடிய பார்வைக்கும் மாறுபாடு இருக்குது. இப்போது கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சிகள் எந்த வகையில் கைகூடும் அப்படின்ற கோணத்தில் முதற் பார்வையை உங்கள் அனைவரிடமும் கேட்க விரும்புகிறேன். திரு தராஷாம். பொதுவாக நல்ல அரசியல் தலைமை என்பது கருத்து வேறுபாடுகளை கொண்டாடுவது. அது இப்போ அதிமுகவில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அது குறைபாடாக நான் உணர்கிறேன். குட் பொலிட்டிக்கல் கல்ச்சர் ஷுட் செலிப்ரேட் த பொலிட்டிக்கல் டிஃபரன்சஸ். ஆனால் அப்படி இல்லை. பொலிட்டிக்கல் டிஃபரன்ஸ் இருந்தால் கட்சியை விட்டு நீங்கி இருங்க, அவ்வளோதான். அப்படி எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் இந்த கட்சியை அப்படி வழி நடத்தலை. கருத்து வேறுபாடு இருக்கும், எல்லா கட்சியிலையும் கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் அதை கொண்டாடுவதற்கு தவறுகிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்படி இருக்கும்போது வெறுமனே ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் மூலமாக கட்சியை ஆக்டிவா வச்சிருக்கிறது இழந்த ஓட்டு வங்கியை மீட்டெடுப்பதற்கு உதவாது என்பதுதான் என் கருத்து. சரி, திரு கேசிபி. உள்கட்சி பிரச்சனைகளால் அதிமுக பிளவுபட்டிருக்குது, அதனுடைய வாக்கு வங்கியை இழந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிற மாதிரி பல பேர் இறந்துட்டாங்கன்னா 1972 ஆரம்பித்த கட்சி 2017 வரைக்கும் யாருமே இறக்கலையா என்ன? 45 ஆண்டு காலம் அந்த கட்சியில் வாக்கு வங்கி ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் உயர்ந்திருக்குது. அப்போ அவர் சொல்லுகிற காரணம் தவறு. ஆனால் அந்த 10% அல்ல, இன்னும் அதுக்கு மேலேயே வாக்கு வங்கி சேதாரமாயிருக்குது. அதற்கு காரணம் பிளவு, அடுத்து திமுக எதிர்ப்பு என்பது முனை மழுங்கி விட்டது என்பதுதான். திமுக எதிர்ப்பு முனை மழுங்கிடுச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. டிடிவி தினகரன் அந்த குற்றச்சாட்டை சொல்கிறாரு, பிஜேபி சொல்லுது. ஆனால் இப்போ அண்மை காலத்தில் அவருடைய அறிக்கைகள் அனைத்துமே திமுகவினுடைய நடவடிக்கைகளை விமர்சித்து, தினந்தோறும் அவர் கொடுக்கக்கூடிய அறிக்கைகள், தினந்தோறும் அவர் பேசக்கூடிய பேட்டி, இப்போ அறிவிச்சிருக்கிற கட்சியோட செயல் திட்டம், தமிழ்நாடு முழுக்க போராட்டம், இது எல்லாமே தமிழ்நாடு அரசுக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிராக தானே போராடுறாங்க. அப்படி இருக்கும்போது திமுக அரசை எதிர்க்கலை அப்படின்னு சொல்கிற வாதம் நியாயமானதா, சரியானதா? இதுக்கு முன்பு ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்திலேயே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 80-85% வாக்குகள் இருக்கும். ஒரு 15% திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்று இருக்கும்.
அதில் தான் திரு விஜயகாந்த் அவர்கள் கூட ஒரு 11% வந்து பெற்றார். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சீமான், பாஜக, அந்த என்டிஏ, அடுத்து இப்போ புதிதாக விஜய், இந்த 3 பேரும் திமுக எதிர்ப்பு என்கிற அரசியலை கையில் எடுத்திருக்கிறாங்க. அப்போ அந்த இருதுருவ அரசியல், திமுக அது இல்லைன்னா பை டிஃபால்ட் அதிமுக, அதிமுக இல்லைன்னா பை டிஃபால்ட் திமுக என்கிற அரசியல் களம் மாற்றப்பட்டு திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் வந்து 4 பகுதிகளாக பிளவுபடுது. அது இன்றைக்கு அந்த திமுக அதிமுகவை தவிர இருக்கிற வாக்கு வங்கி ஒரு 30% உயர்ந்திருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, அதிமுகவிலேயே ஒரு திட்டமிடலும் ஒரு தொலைநோக்கு பார்வையும் அரசியல் வியூகமும் இல்லாம, உதாரணத்துக்கு திரு KP முனுசாமி, ரஜினிகாந்த் அவர்களுக்கு திரு துரைமுருகனுக்கு கருத்து வேறுபாடு வருது. அதுல துரைமுருகனை ஆதரித்து பேசுகிறார். நேற்று OP ரவீந்திரநாத் திரு உதயநிதி துணை முதலமைச்சர் ஆனதுக்கு பாராட்டு தெரிவிக்கிறார், திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார். அதே போல ரவீந்திரநாத் பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி சார் பொறுப்பாவாரு. எல்லாத்துக்கும் மேல தம்பி ராஜீவ்காந்திக்கு போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 14 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை கவர்னர் இடத்துல கொடுத்தார் இன்றைய முதலமைச்சர். 90 நாள் 1 வருடத்துல நடவடிக்கை இருக்குனாரு, வலுவான ஆதாரங்கள் இருக்குனாரு. இன்னைக்கு கூட நான் கலைஞரின் சொல்வேன் இதெல்லாம் வந்து சொன்னாரு. அப்ப கட்சிக்காரங்களும் பார்க்கிற உண்மையான திமுக எதிர்ப்புங்கிறது எடப்பாடி பழனிசாமியோ வேலுமணி தங்கமணியோ கைது செய்யப்பட்டு 1 மாசமாவது சிறையில் அடைத்தால் அடுத்த முறை அதிமுக ஆட்சிக்கு வந்துடும். இது நடக்கலைன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, உள்ளுக்குள்ள ஒரு அதிமுக நன்மைக்கு சொல்றீங்களா இல்ல வேற ஏதாவது கணக்குல சொல்றீங்களான்னு தெரியல. எந்த கணக்கு இல்ல. நீங்க கடந்த காலங்கள் அதுதானே. 96 2001 அதிமுக பலம் பெற்றது. அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா ஒண்ணுதான், திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது அல்லது எடப்பாடி பழனிசாமியை வாலண்டியராவது, ஒரு எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி, இந்த நம்ம சுகாதார விஜயபாஸ்கர், ஒரு 5-6 பேர் கைது செஞ்சு ஒரு 3 மாசம் நீங்க சிறையில் அடையுங்க, பாருங்க கட்சி எவ்வளவு வேகமா எழுச்சி பெறுதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஆட்சி காரணமே இல்லாம முகாந்திரம் இல்லாம கைது பண்ணாலோ அல்லது காரணம் இருந்து கைது பண்ணாலோ நீங்க அரசியல் எதிரிகளை பழி வாங்குறாங்க, எதிர்க்கட்சியை ஒடுக்குகிறது சர்வாதிகார அரசு அப்படிலாம் நாளைக்கு விமர்சிக்க மாட்டீங்களா? அடுத்த சுற்றுல விரிவா பேசிப்போம். திரு ரவீந்திரன். அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது பொய் பேசினாரா? இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணணும்? இந்த 14 அமைச்சர்களும் இன்றைய முதலமைச்சர் மேல அவதூறு வழக்கு போடணும். நீங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பொழுது எங்க 14 பேர் அமைச்சர்கள் மீது கவர்னர் இடத்துல ஆதாரப்பூர்வமா குற்றச்சாட்டு கொடுத்தீங்க, நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்க, இன்றைக்கு வரைக்கும் உங்களால அதை நிரூபிக்க முடியல, அதனால உங்க மேல மான நஷ்ட வழக்கு போடுறோம். அரசியல்ல தேர்தல் நேரத்துல சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அவதூறு வழக்கு போட்டா நீதிமன்றத்துல போய் வேற வேலையே இல்லாம போயிடும் சார். ரவீந்திரன் துரைசாமி, உங்க கருத்து. A dead leader cannot lead a party. ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ வந்து இங்கே ஒன்றும் அரசியல் பண்ணிட முடியாது. அன்னைக்கு இருந்தது புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையாருக்கும் முத்தமிழறிஞர் கலைஞருக்கும் இருந்த போட்டி. இதில் அதுக்கு பின்னாக மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கு இருந்த போட்டி. இன்னைக்குள்ள அரசியல் நிலைமைங்கிறது ஃபுல்லாக வேறு. அக்னி பொருட்கள் தான் திமுக அதிமுக. உயிரற்ற பொருட்கள் நான் சொன்னால் கோபம் வரும் அந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கு. பட் யதார்த்த உண்மை அதுதான். லீடர்ஸ் தான், உயிருள்ள லீடர்ஸ் தான் ஒரு கட்சியை ஸ்டீரிங் பண்ணி கொண்டு போக முடியும். அந்த வகையில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அனைத்து ஜாதிக்கும் பொதுவான ஒரு அரசியலை பண்ணார். விளைவுக்கு தான் சொல்ல வர்றேன். இல்லை, கலைஞர் இல்லாத ஒரு காலத்துக்கு வந்துட்டோம், ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஒரு காலத்துக்குள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி 4.5 வருஷம் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஆட்சி செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. 3.5 வருஷம் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து இந்த 2 நன்மை தீமைகளையும் பார்த்துருக்காங்க. 2 கட்சியும் அவங்க தலைமைகளெல்லாம் ஏற்றுக்கொண்டுருச்சு. ஸோ இவங்க இந்த காலகட்டத்தில் காலத்துக்கேற்ப அந்த சூழலில் தானே ஒரு தலைவர் உருவாக்குறாங்க. எஸ், அதில் தான் வரேன். ஜெயலலிதா அம்மையார் பிற்போக்குத்தனமான பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க திராவிட இயக்கங்கிற பேரில். அதோட விளைவு தான் இன்னைக்கு அதிமுக 20% போய் நிற்குது. எம்ஜிஆர் பண்ண அனைத்து காஸ்ட்டுக்கும் பொதுவான ஒரு அரசியலை பண்ணியிருப்பாங்கன்னா இந்த பின்னுடைய வந்திருக்காது. காலி ஸ்பேட் இஸ் ஸ்பேட், இதுதான் உண்மை.
எம்ஜிஆர் வந்து தெருக்களில் ஜாதி பேர் கூடாதுன்னாங்க. இவங்க வந்து ஆணவத்தில் மாவட்டத்துக்கே ஜாதி பேர் வச்சாங்க. எம்ஜிஆருக்கு ஸ்டாண்டில் இருந்து ஜெயலலிதா அம்மையார் மாறி போனாங்க. உண்மை. இது வந்து சொல்லவங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு தயக்கம் இருக்கலாம் அல்லது அச்சம் இருக்கலாம். ஜெயலலிதா ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர் தானே? அவங்க காஸ்ட் நியூட்ரல் லீடர் தான். அவங்க பண்ணது பிற்போக்குத்தனமான ஜாதி அரசியல். அதைத்தான் நான் சொல்றேன். சரி, அதுக்கும் அப்ப ஏடிஎம்கே ஓட் பேங்க் குறையலையே, இப்ப குறையறது தானே பேசுறோம். அதுதான் சொல்ல வர்றேன். இப்ப 20 நல்ல இதுதான். நானே 15 தான் வருவாருன்னு சொன்னேன். 20 வந்திருக்காருன்னா நல்ல பெர்சன்டேஜ். 5% என் கணக்கோட அதிகம் வந்திருக்கிறாரு. நல்ல பெர்சன்டேஜ் தான். ஏன் இப்படி போகுதுன்னா அந்த பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸோட பின்விளைவு தான் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற அதிமுக சரிவுக்கு ஜெயலலிதா அவர்கள் மேலதான் பழி சொல்லுவீங்க. இன்னைக்கு இருக்கிற அதற்கு பிறகு வந்து ஆட்சியை பிடிச்சவங்க, எதிர்கட்சியாக இருந்தவங்க, அதெல்லாமே பொருள் இல்லை. ஜெயலலிதா பண்ண பேக்கிங் கமிட்டி பொலிட்டிக்ஸோட பின்விளைவு அது. அவங்களுக்கு சூட்டாச்சு, அவங்க வெற்றி பெற்றாங்க. 1% வாக்கில் 2வது முறை வந்து சாதனை படைச்சாங்க. அந்த சாதனையை நம்ம ஏற்றுக்கிட்டு தான், அவங்கள பாராட்டிட்டு தான் அடுத்த கட்டம் போனோம். ஆனால் அது ஒரு பிற்போக்குத்தனமான பொலிட்டிக்ஸு, சமநீதிக்கு எதிரான பொலிட்டிக்ஸு. அந்த அரசியலின் பின்விளைவு தான் வந்து இன்னைக்கு எடப்பாடிக்கு வந்து நிற்குது. அவரும் அது சார்ந்த அரசியலை தான் பண்ணார். சார், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வலிமையான கூட்டணி அவர் போட்டு ஒரு 10 இடங்கள் வரலையும் ஜெயிச்சிருந்தாரு. ஒரு 7-8 இடம் ஜெயிச்சிருக்கிறாரு. ஒரு பாமகவோட கூட்டணி அல்லது எதிர்கட்சிகளை ஒன்று சேர்த்தாரு. அப்படி இருந்தால் நீங்கள் இதையே பேச மாட்டீங்க. ஜெயலலிதா ஏராவை மறந்துடுவீங்க. இல்லை, அது அவரால் முடியாது, அவரை வீழ்த்திடலாம் அப்படின்னு தான் ராமதாஸ் முடிவெடுத்தார். அதுதான் நான் சொன்னேன். ராமதாஸ் வந்து he will be true to his caste, எடப்பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ண மாட்டார், அதுக்கு வேற காரணம் இருக்குன்னு நான் தான் சொன்னேன். எல்லாருமே வந்து ராமதாஸ் எடப்பாடி தான் கூட்டணி வைப்பாருங்கிற அதை சொன்னாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க கட்சிக்காரங்களே அதை தான் சார் விரும்பினாங்க. பாமகவுடைய முடிவெடுக்க ராமதாஸ் தானே. முடிவெடுக்க முடியாதவங்க விரும்பி என்ன பிரயோஜனம்? முடிவெடுக்க ராமதாஸ் தானே. அவங்க விரும்பினா என்ன, விரும்பலான்னா என்ன? ராமதாஸ் இஸ் டேக்கிங் டிசிஷன். அவர் வந்து அந்த புள்ளிக்குள்ள வந்து அந்த டிசிஷன் எடுத்தார். ஜெயலலிதா மேயர் இருந்தாருன்னா இந்த சூழ்நிலையில் கூட்டணி போகாமல் இருப்பாரா? நீங்க என்ன சொல்றீங்க குணா? ஜெயலலிதா அம்மையார் அந்த இடத்துக்குள்ள இருந்தார்னா ராமதாஸ் கூட்டணி போகாம இருப்பாரா? அப்போ இவரை பலகீனப்படுத்தணுங்கிறது தான் ராமதாஸுக்கு நோக்கம். சார், ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பிஜேபின்னு ஒரு ஃபேக்டர் இல்லை. பிஜேபின்னு ஒரு அதிகாரம், பணபலம், அதிகார பலம், எல்லா பலத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தேர்ட் ஃபேக்டர் ஜெயலலிதா அவர்கள் காலத்துல தமிழ்நாட்டுல வரலையே. அந்த ஃபேக்டர் இல்லாம பண்ணக்கூடிய கெபாசிட்டியும் ஜெயலலிதா பண்ண பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸோட ஒரு விளைவு தான். ஒரு கம்யூனிட்டி பிஜேபி பின்னாடி வருவாங்கன்னு நினைச்ச கம்யூனிட்டிக்கு எக்கச்சக்க ரெப்ரசன்டேஷன் கொடுத்து அவங்க வந்து அதை தடுத்தாங்க. ஸோ இதற்கெல்லாமோட பின்விளைவுகள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்படி வந்து நிற்குது. ஏன் ஜெயலலிதா அம்மையார் வந்து கலைஞர் வந்து உள்ஒதுக்கீடு, இது என்ன சொன்னாலும் சார் கலைஞர் உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து அதிகாரம் கிடையாது, அதிகாரம் இல்லாமல் கொடுக்குறாருன்னு கலைஞர் எவ்வளவுக்குள்ள டீஸ் பண்ணி அன்னை அறிக்கை விட்டாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா இருக்காங்க, உள்ஒதுக்கீடு சரிதான்ட்டாரு. இல்ல சார், அருந்ததியர் சரிதான்ட்டாரு. இத கேசி பழனிசாமி இதை பார்க்கணும். லீடர் cannot lead a party. இல்ல அருந்ததியர் உள்ஒதுக்கீட கலைஞர் அறிமுகப்படுத்தின போது ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்தது உண்மை. ஆனா அதே அருந்ததியர் சமூகத்திலிருந்து தனபால ஒரு ஸ்பீக்கரா கொண்டு வராங்க. அவங்களுடைய இந்த ஓட்டோ இந்த ஆதரவோ திமுக போயிடக்கூடாதுன்ற ஒரு கால்குலேட்டட் மூவ் அதுக்கு பின்னாடி இருந்தது. அதற்கு பிறகு அருந்ததியர் அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு அருந்ததியர் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு அவங்க கைவிட்டு இல்லையா, அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண தானே செஞ்சாங்க. எஸ், அது இம்ப்ளிமெண்ட் கோர்ட்ல தடை இல்லாத போது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்க முடியும்? ஒருத்தர் கொடுத்த முறை எப்படி தடுத்துற முடியும்? 10.5 கூட ஸ்டாலின் வந்து எப்படி தடுத்துற முடியும்? அது பிராக்டிக்கல் பொலிட்டிக்ஸ். இன்னைக்கு ஜெயலலிதா ஸ்டாண்ட்ல இருந்து மாறி எடப்பாடி பழனிசாமி என்னோட அட்வொகேட் தான் அதை கொண்டு வந்தாங்க, எனக்கு பங்கு இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ என்டையர் டைனமிக்ஸ் மாறிட்டு ஜெயலலிதா வேற, எடப்பாடி பழனிசாமி வேற, எம்ஜிஆர் வேற, ஜெயலலிதா வேற. இந்த யதார்த்த உண்மையை புரியாம பிரிசனர் ஆஃப் பாஸ்ட் ஆட்டு கடந்த காலத்தின் கைதிகளாக இருந்துகிட்டு அதே ரெட்டவெல சென்டிமெண்ட்னு பேசுறவங்க கருத்துல இருந்து நான் முழுக்க மாறுபட. 4.5 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கிறாரு, கட்சி அவங்களோட இருந்திருக்கு. ஆட்சிக்கு பிறகு 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகு 75 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. அப்போல்லாம் ஆளுமைன்னு சொன்னவங்க இப்ப 4 வருஷம் 3 வருஷம் எதிர்கட்சியா இருக்கிறதுனாலே அந்த கட்சியை குறைச்சி மதிப்பிட முடியுமா என்ன? ஜெயிக்கும் போது ரெட்டை தலைமையா இன்னொருத்தர் இருந்தாரு. 2 பேர் இருக்கனால காஸ்ட் நியூட்ரல்னாலும் காஸ்ட் நியூட்ரல் இமேஜ் கிடைச்சிது. ஒருத்தர் போனது 33 இருந்தது, அவர் 1 தான் எடுத்திருக்கிறாரு. 13 காணாம போயிட்டு ஏரியா வைஸ் இங்க வந்து கட்சி போயிட்டு கன்னியாகுமரியில் 4, திருநெல்வேலியில் 8, ராமநாதபுரத்தில் 9, தேனியில் 13. ஜெயலலிதா காலத்திலே கன்னியாகுமரியில் அதிமுக பலவீனம். அவர் 1 கன்னியாகுமரி மட்டும்தானா, 4க்கு போகல, 10-18 நின்றுச்சு ஜெயலலிதா காலத்தில். இன்னைக்கு வந்து இங்க விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு 10.5 கட்சி வன்னியர் கட்சியான அடையாளத்துக்கு விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் 35,
சேலத்தில் 38, கள்ளக்குறிச்சியில் 40. இந்த கட்சி ஏன் மதுரையில் 3வது போகுது? மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது 40% வாக்கு மதுரையில், ராமநாதபுரத்தில் 40% வாக்கு, நெல்லையில் 40% வாக்கு. எங்கள் சீனியர் ஜிஆர் எட்மண்ட் சார் தான் ஜாதி கடந்து 45% வாக்கு எடுத்து வெற்றி பெற்றார். ஸோ அப்படிப்பட்ட கட்சி இன்னைக்கு ஏன் இந்த மாற்றத்தை வந்திருக்குன்னா அந்த கட்சி இல்லை, இது வேற. இது எடப்பாடி தலைமையிலான ஒரு கட்சி. சரி, திரு கல்யாணசுந்தரம், 3 பேரும் 3 கோணங்களில் நீங்கள் ஒரு 5 பேருமே ஒரு செய்தியை சொல்கிறீங்க. உங்கள் 5 பேரோடு மாறுபடுகிற இடத்தில் நான் இருக்கிற காரணத்தால் எனக்கு அதுக்குரிய நேரத்தை கொடுத்து சமூக நீதியை காப்பாற்றுவீர்கள் என்று நம்புகிறேன். ஒன்று, அதாவது இப்போ என்ன கேள்வினா, நாங்கள் வாக்குகள் குறைந்து விட்டதாகவும் அதற்கு இதெல்லாம் காரணமாக இருந்ததாகவும் அப்படி ஏதாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து அறிக்கை வந்திருக்கா? நீங்கள் முதல்ல அந்த கேள்வி கேட்குறீங்க. அது யார் சொன்னா? இன்றைய நாளிதழ்கள் அனைத்திலுமே ஆங்கில ஹிந்துல இருந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி நான். எங்க கட்சியில் நடந்த ஒரு கூட்டத்தை பத்தி நீங்க எல்லாரும் விவாதம் பேசுறீங்க. அந்த கூட்டத்தினுடைய முடிவுல நாங்க கொடுத்த அறிக்கையிலையோ எங்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி ஏதாவது இருக்கா? சரி என்றால் இந்த தலைப்பினுடைய தொடக்கமே எங்களுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கு. அதிமுகவை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு கருத்தை நீங்கன்னா உங்களை சொல்ல நான் ஒரு கருத்தை உருவாக்கிட்டு அந்த கருத்தினூடாக அப்படி இல்லை இப்படி இல்லை இறந்தவர்கள் இப்படியெல்லாம் ஒரு தலைவர் பேசவில்லை, அது நடக்கவும் இல்லை, அது பொய் செய்தி. முதல்ல அதை நான் பதிவு பண்ணிடுறேன். ரெண்டாவது, ஒரு கருத்தை சொல்லுகிற போது அந்த கருத்தின் மீது விவாதம் நடக்கணும். ஆனால் இங்கே எனக்கு அப்படி தெரியல. எங்கள் கட்சியினுடைய சில தலைவர்கள் மீது சில பேருக்கு இருக்கிற வன்மத்தை வக்கரத்தொனியோடு கொட்டி கொண்டு இருப்பது என்பது அது விவாதத்திற்கு அழகல்ல. அவர்களுடைய கருத்தை ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ளவும் நான் விரும்பலை. சரிதானுங்களா? எனவே எவ்வளவோ குற்றவாளிகள் மிகப்பெரிய வழக்குகள் எல்லாம் போடப்பட்டு அவர்கள் எல்லாம் வெளியில சுதந்திரமாக இருக்கிறார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த வழக்கு வந்தாலும் நேரடியாக சந்திப்போம் என்று சொல்லிவிட்ட பிறகு பின்னர் அதையே ஒரு கதையாக பேசிக்கொண்டிருப்பது என்பது விவாதத்தை திசை திருப்புகிற வேலையை ஒழிய அதில் பொருள் இல்லை, அதற்கு சத்தில்லை. அந்த விவாதத்தை நான் எடுத்துக்கொள்ளவே விரும்பலை. அதே போல மரியாதைக்குரிய ஐயா இப்போ சொல்லும்போது சில செய்திகளை சொன்னார். அம்மா அவர்களை குறிப்பிட்டு சொன்னார். அவர்களிலிருந்து இவர் வேறுபட்ட தலைவர்னு நான் சொல்லுகிறேன். ஆமாம், வேறுபட்டு தான் தலைவர்கள் இருப்பார்கள், அது ஒன்றும் தவறு கிடையாது. புரட்சி தலைவர்களுடைய பாதையிலிருந்து அம்மா அவர்கள் சில மாறுபட்ட கருத்துக்களை எடுத்தார்கள். தேவைப்படுகிற நேரம் வந்தால் அம்மா அவர்களின் கருத்தில் காலத்திற்கேற்ப கருத்துகள் மாறும். அரசியல் நகர நகர சமூகம் வளர வளர மாற்று கருத்துக்களை நோக்கி தலைவர்கள் போவார்கள். இதில் ஒன்றும் குற்றமில்லை. அம்மா அவர்கள் எடுத்த கருத்து ஒரு பிற்போக்குத்தனத்தை உருவாக்கியது என்று அண்ணன் சொன்னாங்க. அந்த கருத்தை சொல்லுவது ஒரு பிற்போக்குத்தனமானது என்பது என்னுடைய கருத்து. இல்லை, இதில் நாங்கள் சேலஞ்ச் பண்ண எங்கள்கிட்ட சரண்டர் ஆனாங்க. ஜெயலலிதா தேவையில்லாத ஆராய்ச்சி எல்லாம் பண்ணினாங்க, எங்களுக்கு பயந்து தான் எங்கள்கிட்ட சரண்டர் ஆனாங்க. கதை பேசிக்கொண்டே இருக்கலாம். என்னத்துக்கு மக்களால் சேர சோழ பாண்டியர் தென்னிந்திய ஆண்டு அரசு முறைவர்னு அவங்க சொன்ன அந்த பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ்க்கு எதிராக நாங்கள் இறங்கி அடிச்சதுக்கு பயந்து எங்கள்கிட்ட சரண்டர் ஆனாங்க ஜெயலலிதா. அவர் என்ன பிற்போக்குத்தனம் சொன்னதுனால தான் வரலாற்றை நான் சொல்லி ஆகணும். நீங்க பிற்போக்குத்தனம் என் கருத்து உங்க கருத்து போனா கரெக்ட். நீங்க என்ன பிற்போக்குத்தனம் சொல்லுங்க? பிற்போக்குத்தனம் சொல்லும்போது அந்த கருத்து பிற்போக்குத்தனமானது நான் சொல்றேன். உங்களுக்கு அரசியல் குறித்தான பூரண அறிவு இருக்கும் என்று சொன்னார். ஒரு கட்சியினுடைய தலைவர் 69 விழுக்காட்டை கொண்டு போய் 9வது அட்டவணையில் இடம்பெற வைத்த தலைவர் அவர் சமூக நீதிக்கு எதிராக இருந்தார் என்று நீங்கள் பேசிக் கொண்டிருப்பது என்பது பிற்போக்குத்தனமான கருத்து. உண்மை, அது அரசியல் அதை நான் மறுக்கல. பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க, பேக்கிங் பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க. நாங்க யாரை அடிச்சோம்? எங்களுக்கு சரண்டர் ஆனாங்க. கல்யாணசுந்தரம் அவர் கருத்து சொல்லி உண்மை. என் பேட்டி இருக்குது, குணாவுக்கு தெரியும். என் பேட்டி இருக்குது. நான் அது வேண்டாம், நான் சொல்றதுக்கு தயங்குறேன். வேண்டாம் சொல்லிடுறேன். நான் ஒரு நிமிஷம், நீங்க அவருடைய கருத்து சொல்லிடுங்க. சம்பந்தப்பட்டது இல்ல, இன்னொரு ஆள் சம்பந்தப்பட்டது. அதனால நான் தாராளமா சம்பந்தப்பட்டாலும் சரி இருக்கட்டு. நான் சொல்றேன், அண்ணன் விருப்பப்பட்டாருன்னா நீங்களே எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. உங்க தொலைக்காட்சிக்கு நான் நேருக்கு நேர் உட்கார்ந்து ஒரு நாள் அதை விவாதிக்கலாம். உங்க தொலைக்காட்சிக்கு வரேன் தம்பி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்க தொலைக்காட்சிக்கு வரேன். அவரை ஏன் நீங்க கருத்து தானே எங்கனாலும் பேசலாம், அது பிரச்சனை இல்ல. பேச விட்டீங்கன்னா செய்தி பேசலாம், இல்லைன்னா இது நான் உங்களை பேச விடாம இல்ல. நீங்க இருங்க. ஒரு மாஸ் லீடர் குறித்து நீங்க சொல்லும்போது நான் பொறுமையா உட்கார்ந்து இருந்தேன். அது காரணம் நீங்க சொன்னதை ஏத்துக்கிட்டல. இந்த அவையினுடைய ஜனநாயகத்தை காக்கணுங்கிறதுக்காக நான் தரவுகளோட தான் சொன்னேன், தப்பா சொல்லல. தரவுகள் ஐ ஸ்டாண்ட் பை மை வேர்ட்ஸ். நீங்க இந்த சார் அடுத்த சுற்றுல நீங்க மறுத்து பேசுங்க, அவ்வளவுதானே. அவருடைய கருத்தை முதல்ல பேசுங்க. நீங்க ஒரு மாபெரும் மக்கள் தலைவரை, மறைந்த ஒரு தலைவர் நாங்க ஏறி அடிச்சோம், இறங்கி என்ன ஒரு 2 முறை நேரடியாக தொடர்ச்சியாக ஆட்சியை எடுத்தவர், புரியுதுங்களா? ஒரு மாபெரும் தலைவர். நான் உங்களையுமே திரு குணா அவர்களிடமே நான் அன்போடு கேட்டுக்கிறேன். நீங்கள் ஐயா கருணாநிதி அவர்களை குறிப்பிடும் போது கலைஞர்னு சொல்கிறீங்க, எல்லா தொலைக்காட்சியிலையுமே பெரும்பாலும் சொல்லணும், அண்ணனும் சொல்கிறாரு. அம்மா அவர்களை குறிப்பிடும் போது ஜெயலலிதாங்கிறீங்க. ஜெயலலிதா அவர்கள் புரட்சி தலைவி அம்மான்னு சொன்னேன். இருங்க, புரட்சி தலைவி அம்மான்னு சொன்னேன். அவர் கேட்கணும்னு வச்சுக்கலாம். சரி,
அது நீங்க ஏன் நீங்க வந்து அதுலயும் கூட உங்களுக்கு என்ன பாகுபாடு? நான் புரட்சி தலைவன் சொல்ல எதிர்பார்க்குறீங்களா? இல்ல அம்மானாவை சொல்லுங்களேன். புரட்சி தலைவி நீங்க சொன்ன நான் என்ன ஜெயலலிதா அவர்கள்னு சொன்னேன். நான் அது மரியாதையான விழித்தல் தான். கருணாநிதி அவர்கள்னு கூட சொல்லலாம் இல்லையா? கலைஞர்னு சொன்னேன். ஏன் கலைஞர் தான் அவரு. இவங்க அம்மா இல்லையா? அப்ப நீங்க நடுநிலைய பத்திரிகையாளர் சரிங்களா? ரெண்டு கட்சிகள், ரெண்டு பிரதான கட்சிகள். கருணாநிதி அவர்களை 2 முறை முதலமைச்சர் பதவியை தொட முடியாதபடிக்கு தடுத்து வைத்த ஒரு மாபெரும் மக்கள் தலைவர். அவரை குறிப்பிடுகிற போது உங்களுக்கு வந்து மனசு வர மாட்டேங்குது. அப்ப இந்த இயல்பான காழ்ப்புணர்ச்சி என்பது ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு தமிழ் சமூகத்துக்குள்ள. இதை ஒரு பக்கம் வச்சுக்கோம். இப்போ எனவே இவங்க சொல்லி இருக்கிற கருத்துல நான் சொல்ல வர்றது என்னன்னா, தன்னை ஒரு தகுதியான தலைவர் என்று எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கிறார். நீங்க ஒண்ணுமே இல்லை, கட்சி அழிஞ்சு போயிடும், கட்சி நீ எந்திரிக்க முடியாது, அதிமுக என்கிற கட்சி அழிந்து போய்விட்டது என்கிற கருத்து பரப்புரை செய்யப்பட்ட நாளிலேயே 2021 தேர்தலில் மாபெரும் எதிர்க்கட்சியாக, பிரதான எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டில், இன்னும் சொல்ல போனால் அம்மா அவர்கள் இருந்தபோது நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்ததை விட அதிக இடங்களை வெற்றி பெற வைத்து எதிர்க்கட்சி இடத்துல உட்கார வைத்தார். இன்றைக்கும் 3.5 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக ஒரு எதிர்க்கட்சியாக மிகச்சிறப்பாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலிலும் எங்களுடைய வாக்கு வங்கியை நாங்கள் காப்பாற்றி இருக்கிறோம். நீங்க இப்ப அண்ணன் சொல்ற மாதிரி இவ்வளவு வாக்குகள் போயிடுச்சு, அந்த மாவட்டத்தில் போயிடுச்சு, இந்த மாதிரி நான் ஒரு செய்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் இது மாதிரியான சிக்கல்கள் எங்களுக்கு இருந்தது. நீங்க இன்னும் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 2014 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் இதே மாதிரி பாரதிய ஜனதா 2ஆம் இடத்தை பிடிச்சது. அன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு போன கட்சி திமுக. திமுக அழிஞ்சு போயிடுச்சா? ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள வர்ற முடிவுகளின் மூலமாக அதை வைத்துக்கொண்டு இதுதான் கட்சியினுடைய நிலை என்று ஒரு தீர்மானத்துக்கு வருவோம் என்று சொன்னால் அது ரொம்ப இம்மெச்சூர்டான ஸ்டேட்மெண்ட். இல்லை, நீங்க தொடக்கத்தில் என்ன சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, வாக்கு சரிவு அப்படின்னே அவர் பேசலை, அது வந்து எங்கள் கட்சியில் அதிகாரபூர்வமாக சொல்லலை, பத்திரிகைகளில் வெளியான செய்தியை நான் ஏற்றுக்கொள்ளலன்னு ஆரம்பிச்சிங்க. அப்படி சொல்லலை. நீங்க இந்த விவாதத்தை தொடங்கும் போது நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, சில பேர் எல்லாம் இறந்து போய் விட்டார்கள், எனவே நாம் 10% வாக்கு இழந்து விட்டோம் என்றெல்லாம் அவர் பேசல. இன்னைக்கு இருக்கிற இந்து பத்திரிகையிலிருந்து, தினத்தந்தியிலிருந்து, தமிழ்நாட்டில் வெளியாகி இருக்கிற இன்றைய காலை செய்தித்தாள்கள் அத்தனையும் பாருங்க. நீங்க ஒரு சிறந்த பத்திரிகையாளர் தமிழ்நாட்டில், நான் உங்கள்கிட்ட கோரிக்கையே வைக்கிறேன், எந்த பத்திரிகையாவது என்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அல்லது அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் யாராவது ஒருவர் சொன்னார் என்று போட்டிருக்காங்க. இல்லை, என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்து பத்திரிகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்ற தொண்டர்கள் திரு பழனிசாமி அவர்கள் இவ்வாறு பேசியதாக சொன்னார்கள் அப்படின்னு சொல்றாங்க. நான் இன்னொரு பாயிண்ட்க்கு நான் கூட நான் சொல்றேன், தொண்டர்களாக கருதப்பட்டவர்கள் இல்ல எங்க கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் சொன்னதாக கருதப்பட்டது என்று கூட எழுதலாம். இல்ல, அந்த கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகள் கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ், என்னுடைய கருத்துக்கு அநேகமா அது எல்லாத்தை விட அதிக முக்கியத்துவம் உண்டு நான் நம்புறேன். நான் அதை மறுக்கிறேன். அப்படி ஒரு நிலை அங்க இல்ல, அங்க பேசப்படல. சரி, ஒரு வாதத்துக்கு வருவோம். இளைஞர்களினுடைய வரத்து கட்சிக்குள்ள இருக்கிறது. இந்த இளைஞர் வரத்தை இன்னும் அதிகப்படுத்துவதற்கு என்னங்கிற வழிமுறைகளை ஒவ்வொரு கட்சியும் எப்படி பரிசீலிக்குமோ அதை போல எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எங்கள் இளைஞர்களுக்கு அதை புரிய வைத்தார், அது குறித்து விளக்கம் கொடுத்தார். இதுதான் நடந்தது. அதுக்குள்ள ஒரு பாயிண்ட் எடுத்துப்போம். இப்போ வந்து அடுக்கடுக்கான போராட்டங்களை அதிமுக அறிவிக்குது. அதன் பின்புலத்தில் அதிமுகவோட வாக்கு, ஒரு கட்சி ஜெயிக்கிறது தோக்கிறது அப்படின்றது இயற்கை. ஆனால் ஒரு கட்சியோட வாக்கு அப்படின்றது கணிசமாக குறைவது அப்படின்ற ஒரு புள்ளியிலிருந்து தான் இந்த விவாதம் தொடங்குது. ஒரு புள்ளி வரத்துக்கு எடுத்துனா 2014 ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் இருந்த தேர்தலில் அதிமுக பெற்ற வாக்கு 44.92. 2024 10 ஆண்டுகள் கழித்து இப்போ நடந்த தேர்தலில் அதிமுகவோட வாக்கு 20.57, ஏறத்தாழ 19% சரிவு. சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டால் 16ல் 40.8, இப்போ 33.29. இந்த சரிவை மீட்கிறதுக்கு தான் இந்த போராட்டமா? இல்லை, இதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே காலகட்டத்தில் 2014 திமுகவினுடைய வாக்கு சதவீதம் என்னங்க, நான் இதுக்கு பதிலாக தான் இதை சொல்கிறேன். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா திமுக மீண்டும் அந்த வாக்கு சதவீதத்தை கெயின் பண்ணி வந்துச்சு இல்லையா, வந்து தான் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. இது வந்து அரசியலுக்குள்ளே நடக்கிற இயல்பான விஷயங்கிறது புரிஞ்சுக்க முடியலையான்னு கேட்குறேன். இதுதான் பிரதானம் நீங்கள் வச்சுட்டு பேசுவீங்கன்னு சொன்னால் இது நமக்கு அரசியல் புரிதலே இல்லைன்னு ஆகி போயிருமேன்னு நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் போராட்டங்களை அறிவிக்கிறோம், அது குறித்து நம்ம இந்த விவாதம் இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். இந்த போராட்ட அறிவிப்பு என்னென்ன காரணத்திற்காக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போராடும் என்று எங்களுடைய பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறாரோ அந்த கருத்தின் பேரில் அல்லவா இவங்க விவாதத்தை தொடங்கணும். நீங்கள் அங்கே தொடங்கி வரும்போது அவங்க பேசுகிறவங்களே இந்த பிரச்சனைகளை சொல்கிறாரு, அவர் சொல்கிறது பொய்ன்னு சொல்லுங்க, நான் உண்மையா இல்லையா நான் விளக்குறேன், அதுதான் என்னுடைய ஒரு செய்தி, நான் ஒரு உருப்படியாக செய்கிற வேலையாக இருக்கும். இல்லை, பேசிக்காக வந்து என்னென்னா, கடந்த 2 வருஷமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பேசப்பட்டு வருகிற ஒரு உரையாடல், அரசியல் உரையாடல் என்பது திமுக எதிர்ப்பை, ஆட்சிக்கு எதிராக ஒரு வைப்ரண்டான அப்போசிஷன் அப்படின்னா அதிமுக இல்லை. அந்த ஸ்பேஸில் நிறைய போட்டியாளர்கள் வந்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் பிஜேபி சொன்னாங்க நாங்கள் தான் உண்மையான எதிர்க்கட்சி அப்படின்னு அண்ணாமலை டிக்ளேர் பண்ணுற அளவுக்கு அவரே செல்ஃப் டிக்ளேர் பண்ணார். இன்னொரு புறத்தில் நாம் தமிழர் கட்சி,
ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வலிமையான கூட்டணி, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒரு வலிமையான வாக்கு வந்து மீண்டும் வராதா, ஒரு முறை தோத்தாலே மீண்டும் ஜெயிக்க முடியாதா அப்படின்றீங்க. தோற்ற கட்சி ஜெயிச்சிருக்கு. ஆனால் ஒரு வலிமையான கூட்டணியவே ஒரு கட்சியால் போட முடியலை, பிரதான எதிர்க்கட்சி அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது வலிமையான கூட்டணியை உருவாக்க முடியலன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு கடந்த தேர்தலை சுவிட்ச் சொல்கிறேன். நான் இது சொல்கிறேங்க. 2014 40 தொகுதியில் அதிமுக போட்டிட்டுச்சு இரட்டை இலை சின்னத்தில். அம்மா அவர்கள் எடுத்தாங்க. அன்னைக்கு வந்து நாங்கள் வென்று வந்துட்டோம், அதெல்லாம் வேற கணக்கு. ஆனால் அன்னைக்கு வந்து நீங்கள் சொல்லுவீங்களா அதையவே கூட்டணி அவங்களால் அமைக்க முடியலன்னு? ஒரு கட்சி தான் என்ன நிலைப்பாட்டை தேர்தலில் எடுக்க வேண்டும் என்பதை அந்த கட்சியினுடைய தலைமை அந்த காலத்திற்கு ஏற்ப முடிவு செய்யும். அதிலே நாங்கள் போவோம். அதில் ஏற்படுற முடிவுகளின் அடிப்படையில் பரிசீலனை செய்து எதை சரி செய்ய வேண்டுமோ அதை ஒரு கட்சி சரி செய்யும். இல்லை, அந்த தேர்தல் வந்து ஏறத்தாழ எல்லோரும் தனியார் நின்ற மாதிரி தான். அதிமுக தனியா நின்றது, திமுக தனியா நின்னுச்சு, காங்கிரஸ் தனியா நின்றது. திமுக சரித்திரத்திலே தனியா நிக்குது. திமுக இந்த தேர்தல் 2014 ஜெயலலிதா அவர்கள் உதயசூரியனா? ஆமா, அவங்க வந்து இப்ப காங்கிரஸ் பிரிஞ்சு போயிட்டாங்க. காங்கிரஸ் தனியா தான். காங்கிரஸ் இல்ல 40 தொகுதியில் மீதி உதயசூரியனா? சின்ன கட்சிகள் தானே கூட இருந்தாங்க. நான் பேச்சே இல்லை. 40 தொகுதியிலும் இரட்டை இலை. ஒன்று ஞாபகப்படுத்த விரும்புகிற மரியாதைக்குரிய அண்ணன் தமிழ்மன் சார் இருந்தார், அண்ணன் கருணாஸ் இருந்தார், அண்ணன் தனியார் இருந்தார். அதெல்லாம் ஒரு கணக்கு. சிறு கட்சிகளாம் ஞாபகப்படுத்த இல்ல, நான் வந்து சிறு கட்சிகள் நண்பர் சொல்றாங்க. சிம்பிளா சொல்றேன். அன்றைக்கு காங்கிரஸ் தனியா இருந்தது. 234 இரட்டை இலை. ராஜீவ் காந்தி இருந்தால் சொல்லட்டுமே. நிக்கல இது அதுல எந்த மாற்றம்? அவ்வளவுதான் பிரச்சனை. இல்ல, நான் அது பேசுற என்ன பிரச்சனை அவ்வளவுதான். அது என்ன ஆக போகுது? நீ ஒரு தேர்தல் வென்றுட்டீங்க, பரவாயில்ல. நாங்க அந்த தோல்விக்கு எடுத்து பாடம் கத்துருக்கோம். ராஜீவ் காந்தி, ஒரு நிமிஷம் உங்களுக்கு சொல்றேன். இப்ப அண்ணன் வேல்முருகன் உதயசூரியன் வந்தவர் தான். இருங்க, இல்ல யாரையும் கொச்சப்படுத்தல. நான் இங்க இந்த கருத்து நீங்க சொல்ற அவசியத்துக்கு நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இல்ல இது எதுவுமே இல்லையே. புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்தியும் இரட்டை இலையில வந்தவர் தான். யாரு? புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்தி இரட்டை இலையில ஜெயிச்சவர் தான். அது தவறுன்னு அவர் சொன்னது தான் நான் சுட்டி காட்டுறேன். தவறுனே சொல்ல வரல. புரியுதா? நான் அது ஒரு பிரச்சனை கிடையாது. என் வாதத்துக்கு வரப்ப சொல்றேன். எனவே இது வந்து நான் சொல்ல வர விஷயம் என்ன, அந்த தலைவர் அன்றைக்கு அந்த முடிவு எடுத்தார். தனித்து உடனே நீங்க அவர் வந்து ஏன் கூட்டணி அமைக்கவில்லை என்று கேட்க முடியாது. நாங்கள் இன்றைக்கு எப்படியான கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது எங்கள் தலைவர் முடிவு எடுக்கிறார், நாங்கள் அமைக்கிறோம். திரு கல்யாண சுந்தரம், அதாவது பை சாய்ஸ் ஒரு முடிவு எடுக்கிறது இருக்கு. என் கூட கூட்டு சேர்றதுக்கு எல்லாரும் வர்றாங்க, ஆனால் நான் வந்து தனியாக நின்றுக்கிறேங்க அப்படின்னு முடிவு எடுக்கிறது அவங்களுடைய. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுடைய உரிமை. இல்ல, உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்றேன். எப்படியே சொல்லுங்க. பொதுவெளியில் இருக்கிற செய்தி சொல்றேன், ஊடகங்கள்ல இல்ல சார். நான் வந்து என்னுடைய சொந்த கருத்தை சொல்லலை, ரகசியத்தையும் சொல்லலை. பொது வெளியில பாமகவோடு தைலாபுரத்தில் போய் 3 சுற்று சிவி சண்முகம் பேசுறார். இதோ கூட்டணி மாலை அறிவிப்பு வெளியாகிறது, கூட்டணி பேசிக்கொண்டிருக்கிறோம்னு பேட்டி கொடுக்குறாங்க. பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு உங்கள்கிட்ட ஜூனியர் பார்ட்னராக இருக்கிற ஒரு கட்சி நீங்கள் வேணான்னு இன்னொரு கட்சியோட போய் கூட்டு சேர்றாங்க. கூட்டணியே கிடையாது, யாரோடும் கூட்டு சேர விரும்பவில்லை, நாங்கள் தனித்து களம் காண்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வேற. அப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போகும்போது அவங்க பேசிக்கொண்டிருந்தவர்கள் வராமல் உங்களுக்கு வேண்டாத இன்னொரு கட்சியோட போட்டி கட்சியோட போய் கூட்டு சேர்றாங்கன்னா, உங்களை விட இன்னொருத்தங்களை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா அது உங்களுக்கு பலவீனம் தானே. கூட்டணி அமைக்க முடியலன்னு தானே அதுக்கு அர்த்தம். அது எப்படிங்க பலவீனமாக? ஒரு கூட்டணிக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் எங்களுக்கான உடன்பாடு ஏற்படலை. அந்த கட்சி இன்னொருவர்களோட கூட்டணி போயிருது. இதில் அந்த கட்சியை குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, எங்களை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. கூட்டணிக்கான முயற்சி எடுத்திருக்கிறோம், அவ்வளோதான். இதை நீங்கள் பூதாகரப்படுத்தி அங்கே வரவில்லையா இங்கே வரவில்லையா, மக்கள் நல கூட்டணி உருவாகாமல் எல்லாத்தையும் கொண்டு வரது தான் ஐயா கருணாநிதி முயற்சி பண்ணார். நடந்துச்சா? எல்லாம் அப்படித்தான். அதனால் கருணாநிதி அவர்களுக்கு அரசியல் போதுமான அளவுக்கு ஆளுமை இல்லைன்னா நீங்கள் சொல்லுவீங்க, சொன்னீங்கன்னாலும் எனக்கு மகிழ்ச்சி தான். அப்போ பிரச்சனை என்னன்னா, அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த அரசியல் சூழலுக்கு ஏற்ப ஒரு தலைவர் முடிவெடுத்து அந்த அமைப்பை நகர்த்தி கொண்டு போகிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் தமிழ்நாட்டின் தனிப்பெரும் கட்சி என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், எங்களுடைய வாக்கு வங்கி என்பதை மீண்டும் நாங்கள் அதீதமான வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். அதுக்குவே நாங்கள் வந்து குறைவான கூட்டணியோடு போட்டியிட்டது காரணம்னு நான் நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? இப்போ சென்னையில், மதுரையில், கோவையில் 3வது இடத்துக்கு போறீங்க. கோவையில் 10 தொகுதி ஜெயிச்ச எம்எல்ஏ தொகுதி ஜெயிச்ச அதிமுக ஜெயிச்ச தொகுதியில் மாவட்டத்தில் 3வது இடத்துக்கு போகுது. திருநெல்வேலி வந்து அதிமுகவோட கோட்டை ஒரு காலத்தில், அங்கே 3வது இடத்துக்கு போகிறாங்க. ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை அங்கே பின்னாடி போகிறதுன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? நாங்கள் சில மாவட்டங்களில் சில தொகுதிகளில் பின்னடைவை சந்திக்கிற வாக்கு வங்கி குறையுதுன்னு நீங்கள் சுட்டி காட்டுறதை நான் மீண்டும் அதைத்தான் சொல்கிறேன். இது அரசியலில் மறுபடியும் நடந்த விஷயம். நீங்கள் சொன்னதுக்கு சொல்கிறேன். அதிமுக கடந்த தேர்தலில் பெரிய வாக்கு தனிப்பெரும் கட்சி நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். வித்தியாசம் இருக்குங்க. 2021 தேர்தல் மக்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விரும்பி வாக்களித்தார்கள் கோயம்புத்தூருக்குள்ள. ஆனால் அதே நீங்க கவனிங்க, 2019 அதிமுக இதே போல் தான் தோல்வியை சந்திச்சது நாடாளுமன்ற தேர்தலில். அதே கோயம்புத்தூருக்குள்ள தான் தோத்து போச்சு. தோத்து போன கோயம்புத்தூருக்குள்ள 2 ஆண்டுகள்ல அதிமுக மீண்டும் 11 தொகுதியிலும் வென்று வந்தது. காரணம் சட்டமன்ற தேர்தல். அப்ப இந்த மோடி எதிர்ப்பு அலை என்று ஒன்று அடிக்கிறது இல்லைங்களா, அது வந்து இந்த முறை அதுவும் இந்த ஃபேக்டர் இவங்களுக்கு பயன்பட்டு இருக்குங்கிற திமுகக்கு. எனவே இதை ஒரு கணக்கா வச்சுக்கிட்டு, சரி சார், மோடி எதிர்ப்புன்ற ஃபேக்டர் உங்களுக்கு ஏன் பயன்படும்? அது இந்த முறை பயன்படல, குறைவா பயன்பட்டு இருக்கு. அடுத்த முறை அது வலுவாகும், அவ்வளவுதான் விஷயம்.
அதுக்காக காரணமே ஒழிய இதை விட்டு போட்டு நீங்க என்னமோ புதுசா ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு இருப்பது என்பது ஏற்புடையது. திரு ராஜீவ்காந்தி, இந்த வாதத்துடைய தலைப்பு என்னுடைய நண்பர் கல்யாணசுந்தரம் சொன்ன மாதிரி அதுக்குள்ள நான் ஆரம்பிக்கிறேன். நான் அதிமுக உள்கட்சி விவகாரங்களை பேசுவது நாகரிகமாக இருக்காது, நான் அதை கடந்து போகிறேன். 4 பேர் பேசுனது நாகரிகம் இல்லாத விவாதம். பேசல சார். இல்ல திமுக பேச தேவையில்லை, மற்றவங்க பேசலாம், பத்திரிகையாளர் பேசலாம், பத்திரிகையாளர் எதையும் பேசலாம், ஆட்சியும் பேசலாம். யாருமே திமுக இல்லையா? சரி, அப்பன்னா சரி சரி ராஜீவ், நீ கிண்டல் பண்றதாவே நான் எடுத்துக்கிறேன். அதில் அதாவது மிக பிரதானமாக மின் விலை உயர்வு, பால் விலை உயர்வு, அணைகள் குறித்தெல்லாம் கவலைப்பட்டிருக்கார் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னொன்று நீங்கள் கேட்டீங்க, ஏன் பிஜேபி வாக்கு மோடி எதிர்ப்பு ஏன் அதிமுகவுக்கு சாதகமாக மாறலைன்னு. ஒரு கள அரசியல் யதார்த்தத்தை எடப்பாடி அவர்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும், இல்லை அதிமுக அவர்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் இரண்டாவது கட்சி, நாங்கள் தனித்த கட்சின்னு என்னுடைய நண்பர் கல்யாணசுந்தரம் சொல்கிறார். டேட்டாவை தான் சொல்லுது ரெண்டாவது எந்த கட்சி இருக்குன்னு. நான் தான் சில பேர் பேசுகிறாங்க, அதெல்லாம் பேசிட்டு போட்டேன். டேட்டா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு எடுத்து அதிமுக கூட்டணி 2ஆம் இடம். அதனால் முதலிடத்திற்கு கூட்டணிக்கு 2,10,00,000 வாக்கு, 2ஆம் இடத்தில் இருக்கிற கட்சிக்கு 1 கோடி வாக்கு, ஏறத்தாழ சரி பாதியை விட பாதி, ஒரு 60 விழுக்காடு வாக்கு அதிகமாக பெற்றிருக்கிறோம். பரவாயில்ல. எப்பவும் அந்த நம்பிக்கையை மரியாதைக்குரிய மாண்புமிகு என்னுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு அளித்திருக்கிறது, அவர் கட்டிய கூட்டணிக்கு அளித்திருக்கிறது. மோடி எதிர்ப்புன்னு சொன்னார்ல, மோடி எதிர்ப்பது வெறுமன தனிப்பட்ட மோடி அவர் எதிர்ப்பது அல்ல, மோடி அவர்களுடைய தத்துவத்தை எதிர்ப்பது. கடந்த காலத்தில் ஒரு 10 ஆண்டு காலமாக நாட்டுடைய அதிபராக தன்னை நினைத்துக்கொண்டு இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை கால் போட்டு மிதித்து இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக, இந்தியாவுடைய மனசாட்சிக்கு எதிராக, இந்தியாவுடைய ஆன்மாவுக்கு எதிராக, இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவின் மாநிலங்களுக்கு எதிராக மோடி நடந்தபோது தன்னுடைய கட்சி பதவியை பாதுகாத்து கொண்ட, தன்னுடைய முதலமைச்சர் பதவியை பாதுகாத்து கொள்ள எடப்பாடி அவர்கள் செய்த சமரசத்தின் விளைவாக இனிமேல் இவர் மோடி எதிர்த்தால் அது விளையாட்டுக்கு தான் இருக்கு, இது திரைமறைவு அரசியல் தான், இனிமேல் அவரை நம்ப முடியாதுங்கிற காரணத்தினால தான் எடப்பாடி அவர்களை தமிழ்நாடு தோற்கடித்தது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொன்னோம், அவர்கள் பாஜகவுடைய ஏ டீம் பி டீம் மாதிரி இருக்காங்க. அப்படி நான் பிரச்சாரம் பண்ணால் மக்கள் இடத்தில் எடுபட்டது, மக்கள் நம்பினார்கள், நம்பி எங்களுக்கு வாக்களித்தாங்க. இது எந்த மாற்று கருத்திலேயே மோடி எதிர்ப்புங்கிறது மக்கள் விரோத சக்தியாக மோடி இருக்கிற போது மோடியே நாங்கள் இருக்குது நான் சொல்கிறேன், சொல்லலாம் உறுதியாக சொல்லுங்க நண்பர். மோடி எதிர்ப்பு என்பது மோடி அவர்கள் செய்த இந்த மக்கள் விரோத தேச விரோத செயல்களை கைகட்டி மௌனமாக எடப்பாடி அவர்கள் வேடிக்கை பார்த்தார். இன்னைக்கு முல்லை பெரியார் குறித்து பேசுகிறார், மகிழ்ச்சி. ஒரு எதிர்க்கட்சியாக இப்போதாவது அவர் பேச வேண்டும். இந்த அரசியல் திராவிட இயக்கத்தின் அரசியலாக திமுக versus அதிமுக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது நான் ஒருவர். இப்போது ஐயா அவர்கள் வருகிறார். வர 3 ஆண்டுகளில் 4-5 போராட்டம் அறிவிச்சிட்டார். 3 ஆண்டுகளில் 4-5 போராட்டம் அறிவிக்கிறவருக்கு தான் எதிர்க்கட்சியே எங்க மேல குற்றச்சாட்டு வைக்க முடிய ஆட்சியாக தான் இந்த ஆட்சி இருக்கு. அப்போ நாங்கள் பாராட்டுறோம். ஆனால் ரொம்ப முக்கியம், அணைகள் ஊற்றி பேசுகிறாரு. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு அணைகள் பாதுகாப்பு சட்டம் குறித்து எவ்வளவு விவாதம், எவ்வளவு தொலைக்காட்சி விவாதம், எந்த தொலைக்காட்சி விவாதத்தில் அதிமுக பங்கேற்றதாக வரலாறு உண்டா? அணைகள் குறித்து. ஏன்னா ஒரு கள்ளமௌனம் தாங்க, வேணாம் கொஞ்சம் அமைதியாக இருப்போம், ஏன்னா அது கொஞ்சம் சேஃபர் ஜோனு, மோடி எதிர்க்க முடியாது, என்னத்தை இருந்தாலும் கூட்டணி கட்சிங்கிற பதில் இருந்தது. விவாதத்தில் பங்கேற்க தயாரில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி மாண்புமிகு முதலமைச்சராக வழக்கு போட்டாங்க. அணைகள் பாதுகாப்பு கோரிக்கைக்கு பிரதமர் கடிதம் எழுதியிருக்கிறாரு. அணைகள் பாதுகாப்பு குறித்து திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டதற்கு அதிமுக செல்லவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் மன்றத்தில் கருத்துருவாக்கியது, போராடியது, எங்கள் கட்சி போராடிய அளவிற்கு அதிமுக செல்லவில்லை. ஒரு நானும் சொல்றேன். எஸ் இருந்தா சொல்லுங்க. எங்களுடைய பாராளுமன்ற ஐயா நான் இதை சேர்த்திய பதில் சொல்லுங்க. எங்கள் பொதுச் செயலாளர் இப்பொழுது கொடுத்திருக்கிற போராட்ட அறிவிப்பில் மிக முக்கியமாக தெளிவாக முல்லை பெரியாறு அணை குறித்து பேசியிருக்கிறார். முல்லை பெரியாறு அணை குறித்து எங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே போடப்பட்ட வழக்குகளும் நடந்த சட்ட பிரச்சனைகள் குறித்து நான் தெளிவாக சொல்லுவேன். உறுதியா பேசலாம். இப்ப ராஜீவ்காந்தி இப்ப இந்த விவாதத்திலேயே இப்ப சொன்னார் இல்லையா, உங்களை விட அதிகமாக வழக்கு போட்டவர்கள் நீதி பெற்றவர்கள் என்று, அதற்கான தரவுகளை சொல்லுவேன். நான் ரொம்ப சரியான இடத்துக்கு தர்க்கமாவே எடுக்கிறேன். ஏன்னா அது தர்க்கமா இருக்க சரின்னு நினைக்கிறேன்னா, அணைகள் பாதுகாப்பு சட்டம் வந்த பின்பு மாநில அரசுகளுடைய அதிகாரம் குறைக்கப்பட்டு ஒரு அணை ஒரு மாநிலத்துக்கு சொந்தமான அணை இன்னொரு மாநிலத்தில் இருந்தால் அதில் ஒன்றிய அரசு தலையிட முடியும் என்ற திருத்தத்தை கொண்டு வந்தபோது ஏன் எடப்பாடி அவர்கள் அமைதியாக இருந்தார்? இன்று துடிக்கிற, இன்று ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிற, இன்று அக்கறைப்படுகிற, மெனக்கெடுகிற முல்லை பெரியாருக்காக அம்மையார் செல்வி ஜெயலலிதா தொடர்ந்து இத்தனை பேர் வழக்கு போட்டோம் என்ற ஆதாரங்களை கொடுப்பவர்கள் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் பாஜகவோடு கூட்டணி இருந்தபோது அணைகள் பாதுகாப்பு சட்டம் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட போது என்ன நிலை எடுத்தீர்கள்? அப்பதான் இரட்டை விடங்கிறாங்க. பாஜக கூட்டணி இருந்தபோது நீங்க இங்க இருக்கக்கூடிய சிஏஏ திருத்த சட்டத்துக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய காஷ்மீர் உரிமை பறிப்பு சட்டத்திற்கும் பல்வேறு உதயமின் போட்ட பல்வேறு மௌனமா இருந்துட்டு உங்கள் மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க.
மக்கள் புறக்கணிச்சு இனிமேல் இந்த அதிமுகங்கிற கட்சி இருக்கிற மரியாதை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியோ அது எந்த அணியோ தேவையில்லை, இனிமேல் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி இருந்தால் போதும் நிலைப்பாடை மக்கள் அறிவித்த பின்பு இது என்ன பண்றாங்க, ஆக இளைஞர்களை கட்சி சேர்க்கணுமே. இனிமே எங்கன்னா ஒரு 4 நாளுகளாக மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கிய பின்பு இளைஞர்கள் வாக்கு அது ஒரு சமூக ஊடகங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தது. இங்கே செலிபிரிட்டி என்று சொல்கிறவர்கள் பொதுவானவர்கள் எல்லாம் பாராட்டுகிற போது இளைஞர் வாக்குகளை பெற என்ன வழி? இளைஞர் வாக்குகளை பெற இளைஞர்களுக்கான அரசியல் செய்திருக்க வேண்டும். இளைஞர்கள் எதை விரும்பினார்கள்? தமிழ் தமிழர் உரிமைக்காக விரும்பினார்கள், மோடி எதிர்ப்பை விரும்பினார்கள், மதச்சார்பு குறித்து பேசினார்கள். அது குறித்தெல்லாம் அரசியல் செய்யாது இன்னைக்கு எங்கள் உதயநிதி அவர்கள் குறித்து ஒரு ஹைப் வரும்போது இளைஞர்கள் வாக்கு நமக்கு வேணும்னு கூட்டம் போறாரு. இது ஒரு எதிர்க்கட்சி எல்லா அரசியல் கட்சியும் புதிய வாக்காளர்களை இளம் வாக்காளர்களை ஈர்ப்பதற்கு என்ன உத்தின்றது ஒவ்வொரு கட்சியும் திட்டமிடத்தான் செய்யும். அந்த யுக்தியுமே எங்க வந்திருக்குன்னா இந்த ஒரு வாரத்துக்குள்ள துணை முதலமைச்சர் அறிவிச்சா இளைஞர்கள் ஒரு இப்படி வருது, ஒரு 50 வயசுக்கு ஒருத்தர் துணை முதலமைச்சர் இருக்காரு, அப்ப இளைஞர் வாக்கு போயிடக்கூடாது. அவர் ஒரு அரசியல் கட்சியா தேர்தல் நேரத்துக்கு பேசாம இப்பவே தேர்தலுக்காக பயணம் பண்றாங்க. நாங்கள் கேட்பது நீங்க இத்தனை போராட்டத்தை அறிவிக்க வேண்டும், அதுதான் ஆரோக்கியமான ஜனநாயகம், எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா இதுக்குள்ள ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கான உறவுகள் குறித்து பேசுகிற போது ஏன் இப்போதும் கூட மோடி எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் அறிக்கை வருது, பாராட்ட கொஞ்சமாவது துணிவு வந்திருக்கிறது, அறிக்கை வருகிறது. ஆனால் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் இத்தனை மக்களவை சட்டங்கள் வருகிற போது நீங்கள் அத்தனைக்கும் இந்தியாவுடைய ஜனநாயகம் கெட்டு போவதற்கு, இந்தியாவுடைய அரசியல் சட்டம் காலோடு மிதிக்கப்பட்டதற்கு அத்தனைக்கும் தன்னுடைய கட்சி பதவியை தன் முதலமைச்சர் பதவியை பாதுகாப்பதற்காக எடப்பாடி அவர்கள் பறி கொடுத்து வேடிக்கை பார்த்தார் என்பது எங்க குற்றச்சாட்டு. நீங்க அன்று வேடிக்கை பார்த்ததால் மக்களை தூக்கி எறிந்தார்கள். சரி, அதுக்கு இந்த வாக்கு சதவீதத்துக்கும் இன்னைக்கு நடக்கிற போராட்டத்துக்கு என்ன தொடர்பு? என்னன்னா அந்த வாக்கு சதவீதம் என்னன்னா நீங்க இழந்தெல்லாம் சொல்றீங்கல்ல, அது அம்மையார் செல்வி ஜெயலலிதா ஆகட்டும், மரியாதைக்குரிய ஐயா எம்ஜிஆர் காலத்தில் ஆகட்டும், அதிமுகங்கிற கட்சி ஒரு பிரதான எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறது. அது எந்த மாற்று கருத்து இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் versus அதிமுக தான் இருந்துச்சு. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக எடப்பாடி அவர்கள் தமிழ் சமூகத்துக்கு செய்த துரோகம், எடப்பாடி அவர்கள் மக்கள் பிரச்சனை செய்த துரோகம், எடப்பாடி அவர்கள் மோடியுடைய பங்காளியாக இருந்தது, இங்கிருக்கிற மதச்சிறுபான்மை மொழி சிறுபான்மை இங்கு கூட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தெளிவாக தெரிந்தது. அதனால தான் அவரை புறந்தள்ளினார்கள். இன்னைக்கு அந்த வாக்கு போயிருச்சு. அந்த வாக்கு போன முன்னாடி அந்த வாக்கை எப்படி பெறுவது என்று சில யுத்தியில் வகுக்கட்டும். வாழ்த்துக்கள், நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்றோம். இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தன்னுடைய பேரை எப்போது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு எதிர்க்கட்சி போராடலாம் தான் சார் தப்பு. எதிர்க்கட்சி போராட்ட களத்துக்கு வரலனா தான் தப்பு. நான் சொல்றேன் 3 ஆண்டுகளில் 4 போராட்டம் பரவாயில்லை. ஆளுங்கட்சி மிக சிறப்பாக ஆளுகிறது. பிரதான எதிர்க்கட்சி 3 ஆண்டுகளில் 4 போராட்டம். கேசிபி பேசின பிறகு பேசுறேன். கேசிபி கருத்து உங்கள்கிட்ட வர அவர் வெளில போனார். திரு கேசிபி 2 முக்கியமான அம்சங்களை திரு கல்யாண சுந்தரம் நிராகரிக்கிறார். ஒன்று, வாக்கு சதவிகிதம் குறைந்ததற்கு வயதான லாயல் கேடர்ஸ், கட்சியின் மீது விசுவாசம் கொண்ட வயதான தொண்டர்கள் மறைந்தது ஒரு காரணம், இளம் வாக்காளர்கள் வாக்களிக்கல அப்படின்ற வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கு பேசவே இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை கல்யாண சுந்தரம் சொல்கிறாரு. இன்னொரு கோணம், வாக்கு சதவீதம் அப்படின்றது அப்படியே இருக்குது, தனிப்பெரும் கட்சியாக இன்னைக்கு அதிமுக இருக்குது, ஒரு தேர்தலில் தோத்தா அடுத்த தேர்தலில் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர். நேற்று மாலையில் எல்லா தொலைக்காட்சிகள்லையும் இது குறித்து விவாதங்கள் நடந்தது. இன்றைக்கு காலையில் அனைத்து பத்திரிகைகள்லையும் இது குறித்து வந்தது. ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவர்னா என்ன செய்திருக்கணும்? உடனே நான் கூறாத ஒரு விஷயத்தை, பேசாத ஒரு விஷயத்தை பேசியதாக கற்பனையாக ஊடகங்களில் விவாதிக்கப்படுகிறது, செய்திகளில் பரப்பப்படுகிறது. அது போன்ற ஒரு செய்தியை நான் தெரிவிக்கவில்லை, அவர் மறுப்பு சொல்லியிருக்கணும். சரி, குறைந்தபட்சம் இது போன்ற சூழ்நிலைகளில் திரு ஜெயக்குமார் அவர்கள் கட்சி சார்பாக கருத்தை சொல்லியிருப்பார். அவர் இன்று காலையில் இல்லை அது போல பேசலை என்கிற கருத்தை சொல்லியிருக்கணும். நேற்று தொலைக்காட்சிகளில் பேசுகிறவங்க கூட திரு எடப்பாடி பழனிசாமி அது போல பேசலை என்று யாரும் சொல்லலை. இப்பொழுது புதிதாக திரு கல்யாண சுந்தரம் மட்டும்தான் இந்த கருத்தை சொல்கிறாரு. அப்போ அதில் திரு கல்யாண சுந்தரம் சொல்கிறதுல ஒரு பெரிய உண்மை இருக்குதாக நான் எடுக்கலை. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களே மறுக்கட்டும், அவர் குறித்த செய்தி தானே, அவர் சொன்னதாக சொல்கிற செய்தி ஒன்று. இரண்டாவது ஒரு விஷயத்தை சொன்னார், நான் தனிப்பட்ட வன்மத்துக்காக சிலரை பற்றி குறை சொல்றேன்னு. திரு முனுசாமி அவர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் திரு துரைமுருகன் அவர்களுக்கும் ஒரு வார்த்தை போர் வந்த பொழுது துரைமுருகனை ஆதரித்து கருத்து தெரிவித்தாரா இல்லையா? திரு வைகை செல்வன்
கருத்து தெரிவித்தாரா? கல்வி அமைச்சர் குறித்து பாராட்டுதல் தெரிவித்தாரா இல்லையா? ஓபி ரவீந்திரநாத் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொன்னாரா இல்லையா? திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பொழுது திமுக தலைவர் குறித்து பாராட்டி பேசுகிறார், அதனால தான் கட்சி விட்டு நீக்கிறோம் என்கிற காரணம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒருவேளை கல்யாண சுந்தரத்துக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அப்ப ஏன் ஓபிஎஸ் நீக்கப்படுகிற பொழுது சொல்லப்பட்ட காரணம் அந்த முனுசாமிக்கு பொருந்தாதா? குறைந்தபட்சம் ஒரு கண்டனமோ இல்ல இது போல பேசக்கூடாது என்கிற ஒரு வார்த்தைகள் கூட வரலன்னா அப்புறம் நீங்க எப்படி திமுகவுக்கு எதிராக ஒரு அரசியல் களத்தை நீங்க கட்டமைப்பீங்க? வெளிப்படையாக நீங்க நட்பு பாராட்டுவீங்க, கீழே இருக்கிற கட்சிக்காரன் அடிச்சுக்கணுமா? இந்த நிலைப்பாட்டை எப்படி எடுத்துப்பாங்க? அடுத்து வாக்கு வங்கி குறையல என்று சொல்றீங்க. அம்மா அவர்கள் காலத்துல ஒரு தேர்தல்ல தோல்வி அடைகிறாங்க, 96ல வரலாறு காணாத தோல்வி. அந்த காலத்துல கூட 28% வாக்குகளை அதிமுக பெற்றது. ஆனா அதற்கு அடுத்து வந்த தேர்தல்ல அதிமுக வெற்றி பெற்றது. அப்ப மாறி மாறித்தான் அந்த வெற்றி தோல்விகள் வந்திருக்கு. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பெடுத்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2019ல தோல்வி, 21ல தோல்வி, 2024ல தோல்வி. குறைந்தபட்சம் திமுகவை எதிர்த்து வலிமையான எதிர்க்கட்சியாக நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அந்த வாக்கு சதவீதம் குறைந்ததற்கான காரணம் என்ன? நிச்சயமா திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிற வயதானவர்கள் இறந்து விட்டார்கள், அதனால வாக்கு வங்கி குறைஞ்சிருச்சுன்னா அந்த வயதானவர்கள் அவ்வளவு பேர் 10% பேர்னா 1.5 கோடி தொண்டர்ல 15 லட்சம் பேருக்கும் வீட்டுல குழந்தை குட்டி யாருக்குமே இல்லையா? ஏன் அந்த 15 லட்சம் பேருக்கு நீங்க எடுத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு குடும்பத்துல 2 குழந்தைகள் இருந்தா கூட இன்றைக்கு அவங்க வீட்டுல ஒரு 30-40 லட்சம் வாக்குகள் வந்திருக்கும் இல்லையா? பேசவே இல்லைன்ற முடிவுக்கு கல்யாண சுந்தரம் வந்தார், மறுக்கிறார். கல்யாணம் இல்ல, நீங்களும் இப்படியே சொல்லாதீங்க. பேசவே இல்லை, இது என் கட்சியினுடைய நிலைப்பாடு நான் சொல்றேன். அப்புறம் மறுபடியும் அதுலயே பேசிட்டு இருந்தா நேரத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிக்கணுங்க. அதை சொல்லிட்டீங்க. நான் இல்லைன்னு சொன்னது கட்சி சார்பா இல்லைன்னு சொன்னது மறுபடியும் அதையே பேசிட்டு இருந்தா இது தடம்போகாத வேலை. சொல்லிட்டு அதான் கட்சியினுடைய நிலைப்பாடுன்னு கிடையாது இல்ல. அப்புறம் நீங்க சொன்ன நிலைப்பாடா? ஏங்க நான் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், நான் சொல்லக்கூடாது நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. பத்திரிகைகளை வருகிற செய்தியை பார்க்கிறாரா இல்லையா? அவர் மறுக்கணும், இல்ல திரு ஜெயக்குமார் அவர்கள் மறுக்கணும். இந்த மறுக்கணும்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் மறுபடியும் அதுக்குள்ளே ஏன் பேசிட்டு இருக்கீங்க? அது இல்லைன்னு நான் சொல்லிட்டேன்ல. 2 நாள் ஒரு 24 மணி நேரம் கழிச்சு கல்யாண சுந்தரம் சொல்றத மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? சொல்லப்பட்டது கல்யாண சுந்தரத்தை பத்தி இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி. மறுக்க வேண்டியது சரி சார், கண்டென்ட்க்கு வருவோம். அதே போல வலிமையான எதிர்க்கட்சினா இன்றைக்கு அந்த எதிர்க்கட்சி அரசியலை செய்வதற்கு சித்தாந்த அரசியலை நோக்கி திமுகவும் பாஜகவும் பயணிக்கிறது. அந்த சித்தாந்த அரசியல்ல வழி தெரியாமல் அதிமுக நின்று கொண்டிருக்கிறது. நீங்க எந்த இடத்துல வலிமையாக செயல்படுறீங்க? ஒரு ராஜீவ்காந்தி சொல்றாரு இல்லையா, 3 ஆண்டுகள்ல 4 போராட்டம்னு. இந்த போராட்ட அறிவிப்புகள் கூட பெரிய அளவுல ஊடகங்கள்ல தாக்கமோ இல்ல மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாகவோ எடுபடுறது இல்ல. ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேயே எதிர்க்கட்சி அரசியல் அப்படின்றது தேர்தலுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் பண்ணுவாங்க. தேர்தலுக்கு 6 மாதம் முன்னாடி தான் ஒரு பெரிய கூட்டமோ பேரணியோ அல்லது தொடர் போராட்டங்களோ நடக்கும். மற்ற நேரங்கள்ல ஜெயலலிதா அவர்கள் ஆக்டிவா இருந்து ஒரு கள அரசியல் செய்யல. அப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு போராட்ட களத்துக்கு வந்துட்டாருன்னு பார்க்கணும். இல்ல, அதை மக்கள் மத்தியில பேசும் பொருள் ஆகிறதா? நீங்க இன்னைக்கு விவாதத்தில் நீங்க இந்த டாபிக்கை விவாதத்தில் எடுக்கலன்னா இவர் இப்படி ஒரு போராட்டம் அறிவிச்சதே யாருக்கும் தெரியாது. மக்கள் மன்றத்தில் ஒரு சிறப்பான எதிர்க்கட்சியாக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார். பேசுறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜெயிச்சிடலாங்க, எல்லாம் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க திமுகவை வெற்றி கொண்டு விடலாம் என்றுதான் சொல்றாங்களே ஒழிய இது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி இன்று வரை பரிணமிக்கல. அந்த அது காரணம் அவர் இல்லைன்னு, அது காரணம் அவர். நீ அவரை குறை சொல்லாதீங்க, பாவம். உண்மையிலேயே மக்களுக்கு பிரச்சனையா இல்லை, உண்மையிலேயே மக்களுக்கு பிரச்சனையா ஊடகங்கள் எடுத்திருக்கு, மக்கள் போராடி இருப்பாங்க. அது அவர் காரணம் சொல்லாதீங்க. இல்ல, ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு ஊடகங்கள் தர வேண்டிய அளவுக்கான சிக்னிபிகன்ஸை கொடுக்கல அப்படின்னு
அது ஒரு தலைவர் அறிக்கை கொடுக்கலாம், அந்த அறிக்கையை வந்து ஊடகங்களும் மற்றவங்க தானே எடுத்துட்டு போகணும். அந்த ஸ்பேஸை எதிர்க்கட்சிக்கான ஸ்பேஸை ஏடிஎம்கே தரல, மாறாக மற்றவர்களுக்கு தர்றாங்கன்ற குற்றச்சாட்டை ஏடிஎம்கே சொல்றாங்க. அதே போல நான் சொன்ன தரவுகள்ல எதையும் நான் பொய்யா சொல்ல. திரு ஸ்டாலின் அவர்கள் கவர்னர்கிட்ட கொடுத்தாரா இல்லையா குற்றச்சாட்டு? அப்ப நான் அதுக்கு தான் சொன்னேன். கடைசி பாயிண்ட்ஸ்க்குள்ள வந்துடலாம். அதுக்குள்ள வந்தாகணும். ஏன்னா இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கான நேரம் நீங்க எனக்கு கொடுக்கல. நீங்க தான் அதிகமா பேசுறீங்க. எல்லாரும் பேசுறதை விட நேரத்தை எடுத்து பார்க்கலாம். 5 பேர் பேசிட்டு இருக்கீங்க, நான் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறேன். சரி பரவாயில்ல சார், பேசல சார். அதான் அவரும் தொடக்கத்தில் ஐயா பேசினாங்க. இப்போ இவர் சொல்றதுல மறுபடியும் அதே வார்த்தை வைக்கிறாரு. நான் அதை முழுசா புறக்கணிச்சிட்டேன். எங்கள் பொதுச் செயலாளர் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று அண்ணன் விரும்புவது அது அவருடைய விருப்பமாக இருக்கலாம். எதுக்கு பதில் சொல்லணும், எதுக்கு பதில் சொல்லக்கூடாது என்கிறத அவர் எங்கள் பொதுச் செயலாளர் முடிவு செய்யணும். நேற்றைய தினம் எங்கள் தொலைக்காட்சிகளில் பேசி எங்கள் செய்தி தொடர்பாளர்கள் இதை மறுத்து பேசியிருக்கிறாங்க. அது அண்ணன் பார்க்கலின்னா அந்த விவாதங்களை போய் பார்க்கணும். அது தொலைக்காட்சி பேருக்கு வேண்டாம். அப்போ இதுதான் நடந்திருக்கு. எனவே அவர் சொல்லுகிற குற்றச்சாட்டில் எதுவுமே உண்மை இல்லை, அது எல்லாமே உண்மைக்கு புறம்பானது அவரை மறுத்தார். நான் ராஜீவ்காந்தி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிற போது சொன்னார், இவங்களும் அவரும் சொன்னார் 4 போராட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள்னு. நான் சொல்கிறேன் 20க்கும் மேற்பட்ட போராட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அது பல்வேறு வடிவங்களில் ஆர்ப்பாட்டங்களாகவே தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் மக்களை திரட்டி நாங்கள் நடத்தியிருக்கிறோம். எங்கள் பொதுச் செயலாளரும் இதில் கலந்து கொண்டு வந்திருக்கிறார். நல்ல வேளையாக இன்றைக்கு சன் நியூஸ் தொலைக்காட்சி முதல் முறையாக எங்கள் போராட்டம் குறித்து ஒரு விவாதத்தை எடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அது வேணா சொல்லலாமே ஒழிய நீங்கள் நடத்தவில்லை. ஏன்னா நானே கலந்துக்கிட்டேன், நீங்க எங்கிட்ட வந்து பேசக்கூடாது. அது அவர் மாதிரி ஊடகங்கள் வந்து பார்க்கவில்லை, அது எங்க பிரச்சனையா? நாங்க மக்களை திரட்டி போராட்டம் நடத்துறோம். மிக தெளிவாக போராட்டங்கள் நடந்து கொண்டு. இரண்டாவது, இந்த முல்லை பெரியாறு பிரச்சனை குறித்து ராஜீவ் பேசுகிற போது தரவுகளை கேட்டேன். நான் மீண்டும் சொல்றேன், 2016 பிப்ரவரி மாதத்திலேயே முல்லை அந்த பேபி அணையை வளப்படுத்துவதற்கான, அதை வலிமைப்படுத்துவதற்கான ஆர்டர் நமக்கு கொடுக்கப்பட்ட பிறகு அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக 5 ஆண்டு காலம் அதை நடைமுறைக்கு கொண்டு பண்ண முடியல. அதன் பிறகு அதிமுகவினுடைய ஆட்சி வருது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் நம்ம இதில் வழக்கு தொடுக்கிறோம். இதுல முக்கியமா இருந்த பிரச்சனை 23 மரங்கள் பிரச்சனை தான். நான் ராஜீவ்காந்தி கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கேரள அரசுக்கு நன்றி தெரிவித்து ஒரு கடிதம் எழுதினார். அதில் சொன்னார், அதில் இருக்கிற 15 மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள், இனி நம்ம பேபி அணையை வலிமைப்படுத்தி விடலாம் என்பதற்கு தான் அந்த நன்றி தெரிவித்தது. அந்த நன்றி தெரிவிப்பு கடிதம் போன பிறகு கேரள அரசு அறிவித்தது, அப்படியெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ணல, வனத்துறையில் அப்படி யாராவது பண்ணியிருந்தால் அந்த அதிகாரியை நாங்கள் நீக்குவோம், சஸ்பெண்ட் பண்ணுவோம், அவர் மேல் நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார்கள். நீங்கள் அதை சொன்ன பிறகு, நீங்கள் மக்களுக்கு இதை சொல்லி பேபி அணையை வலிமைப்படுத்துவதற்கான வாய்ப்பு வந்துவிட்டது என்று சொன்ன பிறகு, நீங்கள் கடிதம் எழுதிய பிறகு அது குறித்து நீங்கள் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் கேள்வி. எனவே நீங்கள் அங்கே இருந்தீங்களா? வழக்கு போட்டது அதிமுக, உரிமையை மீட்டது அதிமுக, 152 அடி தேக்க வேண்டும் என்பது நிலைப்பாட்டிலே மீண்டும் மீண்டும் உறுதியாக இருப்பது அதிமுக, 142 அடி அந்த அணையிலே நீர் தேக்குவதற்கான உரிமையை பெற்றது அதிமுக. இதுல திமுகவினுடைய பங்களிப்பு என்ன? சரி, திமுக அவர் எல்லாத்தையும் முடிச்சாரு, அப்புறம் மெதுவா பதில் சொல்லிட்டு ரொம்ப இதுக்கு பொதுவாகவே முல்லை பெரியாறு அணை, காவிரி, இங்க இருக்கக்கூடிய காவிரி நதிநீர் முல்லை பெரியார் பேசுங்க. இல்ல நம்ம நதிநீர் சிக்கலுக்கு வர்றேன். இதுல அதிமுக முல்லை பெரியார் தான் பிரச்சனை. நான் முடிச்சிடுறேன். தரவு இருந்தா அதை சொல்லுங்க. நேரத்துல இந்த 3 நதிகளை குறித்துமே இங்க எமோஷனலா சில விஷயங்கள் வாதிக்கப்படுது. ஆனால் அதிமுக 2 கட்சிகளும் தொடர்ச்சியாக அதிமுக வழக்கு போட்டிருந்தாலும் திமுக தொடர்ந்து நடத்தும். திமுக வழக்கு போட்டாலும் அதிமுக முடிச்சிருங்க. முல்லை பெரியாறுல வெறும் நாங்க தான் வென்றோங்கிறது வந்து ஊரை ஏமாத்த சொல்லலாம். தரவுகள் இங்க ஆராய்ச்சியாளர் நம்ப மாட்டாங்க. நான் கேட்டது நான் கேட்டது ஏற்கனவே இருந்த நதிநீர் சிக்கல் குறித்தெல்லாம் வாதிக்கப்பட்டாச்சு. புதிதாக அணைகள் பாதுகாப்பு சட்டம்னு வந்துருச்சு. அந்த அணைகள் பாதுகாப்பு வந்தபோது அதிமுக அரசு, திமுக அரசு, பாஜக அரசு, கம்யூனிஸ்ட் அரசு இல்ல, ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் போகுது. அப்ப எடப்பாடி என்ன பண்ணாரு? இந்த நேரத்துக்கான வேலை இல்ல 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 அது பதில் சொல்லுங்க. இல்ல அது பதில் சொல்லுங்க. நேரடியாக கேள்வி அணைகள் பாதுகாப்பு சட்டம் குறித்து ஏன் எடப்பாடி பேசவில்லை? இன்னைக்கு வந்திருக்க அணைகள் பாதுகாப்பு சட்டத்துக்கு இன்னைக்கு என்னையா பிரச்சனை? இதுக்கு சம்பந்தமே இல்லையே. இல்ல இருக்கு இருக்கு இங்க பிரச்சனையே அணைகள் பாதுகாப்பு சட்டம். சரி, துரைமுருகனுக்கு பதில் சொல்லிருக்காரு. அடுத்த கட்டத்துக்கு போங்க. மீண்டும் மீண்டும் அணைகள் பாதுகாப்புங்கறீங்களே. இல்ல எடப்பாடி பழனிசாமி அறிக்கை நீங்க பண்ணக்கூடாது. இது நியாயம் இல்ல. நான் மீண்டும் சொல்றேன், இந்த பிரச்சனைகள் இருந்து பேபி அணையை வலிமைப்படுத்துவதற்கான உத்தரவு நீதிமன்றத்திலே கொடுக்கப்பட அது காத்திருந்த போது, அந்த மரங்களை வெட்டுவதற்கான அனுமதி இல்லாத போது, மரங்களை வெட்ட அனுமதி கொடுத்த கேரள அரசுக்கு நன்றி என்று கடிதம் எழுதியவர் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின். அதனால் கேள்வி கேட்கிறோம், நீங்கள் அந்த அனுமதி வந்த பிறகு ஏன் அந்த 152 அடிக்கு நம்ம தண்ணீரை தேக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு கேட்கிறோம். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னா
இதுக்கு மதுக்கு இவங்க ஒண்ணு விட்டுருங்க. அடுத்து என்ன நேத்து துரைமுருகன் விரிவா அறிக்கை கொடுத்திருக்காரு. ஒரு நிமிஷம். அது மட்டுமல்ல பிரச்சனை. எங்களுடைய போராட்ட அறிவிப்புல மின்சார கட்டணத்தை மீண்டும் மீண்டும் உயர்த்தி இருக்கிற இந்த அரசின் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது. இப்ப சொத்து வரியை ஆண்டுக்கு 6 விழுக்காடு உயர்த்துவோம் என்று இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இல்லையா? சொத்து வரியை உயர்த்தி வீட்டு வரியை உயர்த்தினால் நீங்க குப்பை எடுக்கிறதுக்கு வரி போட்டிருக்காங்க, அந்த வரியும் உயரும். கழிவுநீர் சுத்திகரிப்பு வரியும் உயரும். அப்ப ஆண்டுதோறும் 6 விழுக்காடு வரி மக்களுக்கு உயர்கிறது என்று சொன்னால் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் இப்ப கொண்டு வந்தாங்க. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 44 ரூபாய் இருந்துச்சு அனுமதி பெறதுக்கு, வீடு கட்டுறதுக்கான அனுமதி பெறதுக்கான சட்டம். இவங்க என்ன சொன்னாங்க? 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள இருந்தா ஆன்லைன்ல அனுமதி வாங்கிக்கலாம், மக்களுக்கு நன்மை செய்யறோம் நாங்க. நீங்க இன்னைக்கு எடுத்து பாருங்க, 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 44,000 இருந்தது, இன்னைக்கு 88,000 கட்டணும். சரி இருங்க, இதைத்தான் நாங்கள் குற்றச்சாட்டுகிறோம். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு நாடு முழுவதும் கஞ்சா விற்கப்படுகிறது, இதுதான் பிரச்சனைன்னு சொல்றோம். இந்த பிரச்சனைக்கு நாங்க போராட்டத்தை அறிவிச்சா நீங்க என்ன கதை பேசிட்டே இருக்க? மறுபடியும் மாற்று, அது இல்ல இது இல்ல, மக்கள் பாதிக்கப்படவில்லைங்கிறார் ஒருத்தர். ராஜீவ் சொல்றாரு. நான் கேட்கிறேன், சொத்து வரி உயர்வுல மக்கள் பாதிக்கப்படலையா? ரொம்ப சந்தோஷமா கட்டுறாங்களா? சரி, வரி என்றால் மக்கள் எல்லா அரசாங்கமும் கசப்பு வந்து கொடுத்து தான் செய்யும். வரிகளில் எந்த இதுவும் இல்லை. 31 ஆண்டுகள் ஆண்ட அதிமுக ஒரு முறை கூட புரட்சி தலைவர் காலத்தில், அம்மா அவர்கள் காலத்தில், எங்கள் பொதுச் செயலாளர் காலத்தில் சொத்து வரி ஏற்றப்படவில்லை. ஆழத்தெரிய விளையாண்டு அர்த்தம், அவ்வளவுதான். ஆழத்தெரிய விலை தத்துவாத்து பின்பற்றிலே மக்கள் மீது வரி சுமையை ஏற்க தெரியாது, ஆள தெரியாது என்று சொன்னால் அரசியல் தெரியவில்லை என்பது ஒரு தலைவருக்கும். மக்களுடைய துயரம் புரியாதவன் தலைவனாக இருக்க முடியாது. மக்கள் தலையில 6 விழுக்காடு ஏற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு மக்களிடத்தில் வரி போடுவதற்கு வரி போட வேண்டும், அதை வாங்கி எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் தத்துவம். மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கிற திட்டம் இருக்கா? மாணவர்கள் ஹையர் எஜுகேஷன்ல இடைநிற்ற கல்வி இல்லாமல் இந்தியாவிலேயே யார் சொன்னது? 3 ஆண்டு காலத்தில் 8 விழா வந்திருக்கு. மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட லேப்டாப் திட்டம் சாதாரண குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறீர்களா இல்லையா? அன்பில் மகேஷ் டேப் கொடுக்கிறேன்னு சொன்னார், முதல் ஆண்டு பொறுப்பேற்றுடன் சொன்னார். 3.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. எதுக்கு போராட மாட்டோமா? இல்ல போராடுனா நீங்க சும்மா கதை விட்டுட்டு போயிட்டு இருக்கீங்களா? ஏன் கொடுக்கல லேப்டாப் திட்டம்? ஏன் நிறுத்தப்பட்டது? பதில் சொல்லுங்க. அத கதைகள் விடுறதெல்லாம் இருக்கட்டும். கல்வியோட தரம், இன்னைக்கு கல்வியோட தரத்துல ஒரு லேப்டாப் இஷ்யூவா இருக்கா, சைக்கிள் இஷ்யூவா இருக்கா வாதிக்காங்க, மாற்று கருத்து இல்ல. ஆனால் ஒப்பீட்டளவில் இந்திய மாநிலங்களில் ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் திராவிட கருத்தியாளர்களின் அராஜகம் நடக்குங்க. சரிங்க, நிறைவு பாருங்க சார். சுருக்கமா ஒரு நிமிஷத்துல அதாவது அண்ணனும் வந்து ஏதாவது நடுநிலையா பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக பேசுறாங்க. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து 2001ஆம் ஆண்டுல மீண்டும் முதலமைச்சராக வரும்போதும் மீது 2011 முதலமைச்சரா அவங்க வரும்போதும் திமுக அணிக்கும் அவங்களுக்கு இடையில உள்ள வித்தியாசம் 5% தான் இருந்தது. இன்னைக்கு இவர் 2 பேருமே சந்திப்பை எதிர்ப்பாங்க. 18% எடுத்த என்டிஏ சார்பாட்டு இவங்க பிரேமலதா அம்மையார் வந்து பட்ஜெட்டை பாராட்டிட்டாங்க. தென் ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் அந்த இதுல வந்து எடப்பாடி ஐயா கருத்து சொல்லல, இந்த அம்மையார் வந்து ஆதரிச்சு கருத்து சொல்லிட்டாங்க. நீங்க அத சொல்றீங்க. பிஎம்கே வந்து நாளைக்கு ஒரு 2 நாள் கழிச்சு நான் மறுக்க வரல, ஒரு பிரச்சனைக்காக ஆர்ப்பாட்டம் வச்சிருக்காங்க. நான் வரல. பிஎம்கே என்டிஏல இருக்கிற பிஎம்கே போராடுது. பிஎம்கே நான் மறுக்கலன்னு சொல்றேன் இல்லையா? இன்னைக்குள்ள சூழ்நிலையில வாக்கு பலம் கொண்ட தேமுதிக என்டிஏ நோக்கி நகருது. என்டிஏக்கு வந்து தேமுதிக வந்து என்டிஏ நல்லா இருக்கக்கூடிய இடத்துல வந்தா நல்லா இருக்குங்கிறது எங்களோட கருத்து. பாமக போராடுறாங்க, பாமக ஓட்டு தான் இவங்க ஐயா கிட்டே போயிட்ட, இவங்க தான் பெரிய அளவுக்கு அதுல பெரிய சாதிச்சுட்டாங்களே, பாராட்டிட்டோம்ல, திருப்தி தானே. அதனால இந்த என்டிஏ வந்து பலப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்டிஏ பலப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, திமுகவுக்கும் அதிமுக அணிக்குள்ள வித்தியாசம் 24. தம்பி ராஜீவ் காந்தி சொன்ன மாதிரி அவரு டபுள்னு சொன்னாரு, பெர்சன்டேஜ் 24. ஆனா அதுவே 10 கட்சி கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருக்கிற வாக்கு வித்தியாசம் அது. வாக்கு 10 கட்சி கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி. கொள்கையா எந்த பிரச்சனையா மாத்தாதீங்க. என்ன 2 நிமிஷம் இருக்கு. ஏன் எடப்பாடி சட்டம் வந்தப்ப, காஷ்மீர் சட்டம் வந்தப்ப, எம்ஐஏ சட்டம் வந்தப்ப, ஏன் எடப்பாடி சேம் நிலைப்பாடா? இது கொள்கை கூட்டணியா? போல நீங்க தத்துவார்த்த கும்பல இல்ல, இடபிள்யூஎஸ்ல நீங்க கொள்கை கூட்டணியா? என்ஐஏல நீங்க மாறுபட்ட கொள்கை கூட்டணி கிடையாது. சரி, நிறைவு கருத்து சொல்லிருங்க. ஒரு லைன். என்டிஏக்கும் அதிமுக வித்தியாசம் 5 தான். 2 இடத்துக்கு போட்டி இருக்கு. நன்றி. திரிஷாமுங்க நிறைவு பார்வை. இதுல வந்து என்ன பார்வை வைக்கணும் அதை கேளுங்க. முதல்ல கேள்வியா கேளுங்க.
என்ன பார்வை? விவாதத்தோட நிறைவு பகுதி பலவீனமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இருக்கத்தான் செய்யுது. அது மாற்று கருத்தே கிடையாது. சரி, பலவீனத்தை ஈடுகட்ட முடியாத ஒரு கட்சியால கண்டிப்பா ஈடுகட்ட முடியும். எத்தனையோ கட்சிகள் பலவீனமா இருக்கு, திருப்பி பலம் பெற்றிருக்கு, நம்ம கண்கூட பாக்குற விஷயம் தான். அப்ப எப்படி ஈடுகட்ட? இதுதான் அதிமுகவுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை. இப்ப போராட்டங்கள் மூலமாக ஈடுகட்டலாம், ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன். போராட்டங்கள் மூலமாக மக்கள் சக்தியை திரட்டலாம், ஊடக வெளிச்சம் பெறலாம். ஒரு காலத்துல டிபேட் எல்லாம் கிடையாதுங்க. வெறுமனே பேப்பர்ல செய்தி போட்டுதான் நம்ம வளர்க்கணும். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா தான் இந்த டிபேட். அப்போ இப்ப எப்படி கட்சியை வளர்க்க என்றால், எனக்கு தெரிந்த வழி என்னன்னா, கட்சியில் இருக்கிற பிரிந்து போன சின்ன சின்ன ஓட்டு வங்கி எல்லாம் மீண்டும் ஒருங்கிணைக்கணும். அது 10% இருக்கலாம், 15% இருக்கலாம், ஒரு 10 தலைவர்கள் பிரிஞ்சு இருக்கலாம். ஆனால் அதை ஒருங்கிணைக்காமல் இந்த வெற்றி வசப்படாது. வெறும் ஒற்றையடி பாதையா முடிஞ்சிடும். நீங்க ராஜபாட்டையா மாற்றணும் என்றால் இது ஒன்றுதான் வழி. நன்றி சார். கல்யாண சுந்தரம் சரி, மத்தவங்களும் சரி, அதைத்தான் புரிஞ்சுக்கிடணும். இல்ல அது நன்றி சார், நன்றி நன்றி. கட்சி இணைப்புன்னு பேசாதீங்க. சில பேர் விலகி இருக்காங்க. எங்க கட்சி அப்படியே தான் இருக்குது, அது வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்கு. எனவே அண்ணனோட கருத்துக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். ஆனால் இந்த கட்சி எப்படி வளர்க்க வேண்டும் என்பது யாரையும் விட எங்கள் பொதுச் செயலாளருக்கும் எங்கள் கட்சி தலைவருக்கும் நல்லா தெரியும். பழனிசாமியோ இல்ல ஓ பன்னீர்செல்வமோ அல்ல எங்களோட பாயிண்ட். ஏன்னா அதெல்லாம் அதுக்கு முன்னாடி இருந்து நாங்க இருக்கிறோம். என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கட்சியில சின்ன சின்னதாக மனத்தாங்கல் கொண்டு பிணக்கு கொண்டு பல ஓட்டு வங்கிகள் சிதறி இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக எங்கள் பகுதியில் இருக்கிற முத்திரையர் ஓட்டு வங்கி பெர்மனண்டா அது அதிமுக ஓட்டு வங்கி இன்னைக்கு இல்ல. ஊர்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியாது. அப்ப அதை எப்படி ஒருங்கிணைக்கிறது? இதுதான் பாயிண்ட். அவ்வளவுதாங்க, வேற எந்த பாயிண்ட். நன்றி நன்றி. நிறைவு செய்யலாம். உங்க அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.